نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض وعدت للمتقين صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال النبي صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து பல்வேறு விதமான சிறப்புகளையும் உயர்வுகளையும் அல்லாஹ் நமக்கு இந்த மாதத்திலே கொடுத்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வருவதற்கு முன்பே ரமலானுடைய மகத்துவம், கண்ணியம், அதிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய அமல்கள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நீண்ட உபதேசம் செய்தார்கள். அந்த ஹதீஸில் பார்க்கும் பொழுது ரமலானை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பிரிவாக பிரித்துள்ளார்கள். அதில் முதல் பிரிவு, முதல் 10 அவ்வலுஹு ரஹ்மத்துன், முதல் 10 ரஹ்மத்துடைய 10. வஅவ்ஸதுஹு மக்ஃபிரத்துன், நடு 10 இறை மன்னிப்பின் 10. வஆகிருஹு இத்கும் மினன் நீரான், கடைசி 10 நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கப்படக்கூடிய 10. இப்படியாக 3 10ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பிரித்து காண்பித்திருக்கின்றார்கள். முதல் 10 நாம் அடைந்தோம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாம் அடைந்தோம், பெற்றுக்கொண்டோம். அந்த ரஹ்மத் நம்முடைய உடம்பை மூடியது. அதில் அமலுடைய தேட்டம், ஆர்வங்கள் நமக்கு வந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அமல்கள் செய்தோம், செய்து கொண்டு இருக்கின்றோம். இரண்டாவது 10 இப்பொழுது நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அதிலும் முடியக்கூடிய தருவாயில் இருந்து கொண்டு இருக்கின்றது. 18வது நோன்புக்கு வந்துவிட்டோம். இன்னும் 2 நாளிலே இந்த 2வது 10 முடிந்துவிடும். இப்போது நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்கணும். இந்த 2வது 10 பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பின் 10 என்று சொன்னார்கள். இந்த மன்னிப்பை நாம் எந்த அளவுக்கு அடைந்து இருக்கின்றோம், அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களை சொல்லி சொல்லி அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்டு இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மனிதன் இயற்கையிலே பாவம் செய்யக்கூடியவன். குல்லு பனி ஆதம் ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன். ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் இயற்கையிலே. அது சிறந்தவன் பாவத்திலிருந்து தௌபா செய்பவன் தான் சிறந்த மனிதன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்மை தெரிந்தும் நம்மளை தெரியாமலும் பல்வேறு விதமான பாவங்கள் நம்மிடத்திலிருந்து உருவாகி விடுகின்றது. கண்ணாலும், நாவாலும், காதாலும், கரத்தாலும், காலாலும், சிந்தனையாலும் பாவம் நடைபெறுகின்றது. இந்த எல்லா பாவத்திலிருந்தும் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடினோம் என்பதை நாம் சிந்தித்து சிந்தித்து
நம்முடைய பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்ற அடியார்களாக நாம் மாற வேண்டும். மன்னிப்பின் 10 என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அதிலே முழு நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பவன், மகா கிருபை உள்ளவன். அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் மகா மன்னிப்பவன். எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க ரெடியாக இருக்கிறான். நீங்க என்கிட்ட வாங்க, என்னிடத்துல மன்னிப்பு தேடுங்கள், நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹ் வாக்களிக்கின்றான். காலையில் செய்தவர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய கரத்தை திறந்தே வைத்திருக்கின்றான். இரவில் செய்தவருடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய கரத்தை திறந்தே வைத்திருக்கின்றான். அன்று தினமும் அடியான் எப்படியாவது தன்னிடத்தில் நெருங்கி விடுவானா என்பதை அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றான். நாம் நெருங்க வேண்டும், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடணும். அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ் மகா கிருபை உள்ளவன், அல்லாஹ் மகா மன்னிப்பவன். எவ்வளோ பாவம் செய்தவர்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டானா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நிராசையாகி விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அந்த வாக்கின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கணும், அல்லாஹ்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். பெரியார்கள் சொல்லுகின்றார்கள், நம்முடைய ஒவ்வொரு பாவத்தை நினைத்து நினைத்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றோம். அதிலும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறது இருக்கின்றது. ஆனால் ரொம்ப சிறப்புக்குரியது தன்னுடைய ஒவ்வொரு பாவத்தை நினைத்து நினைத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லும். எல்லாருக்கும் தெரியும் நான் என்னென்ன பாவம் செஞ்சிருக்கேன், ஒவ்வொருத்தவங்களும் தெரியும். ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, அமரல்லாஹ் சொன்னார்கள், கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நாளை மறுமையில அல்லாஹ் ஒவ்வொரு வரை நிப்பாட்டி வச்சு எல்லாத்தையும் பற்றி தெளிவா கேட்பான். கேள்வி ஒன்னு ஒன்னா அல்லாஹ் கேட்பான். யாரு தப்பிக்க முடியாது. இங்க என்ன வேணாலும் சொல்லி தப்பிச்சுக்கலாம். உலகத்துல அல்லாஹ்ட்ட ஒன்னும் செய்ய முடியாது. அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கறதுக்கு முன்னாலே, அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி கேட்பதற்கு முன்னாலே நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நான் எப்படி இருக்கேன்? மற்றவங்களை பத்தி சிந்திக்க வேண்டியதில்லை. நான் எப்படி இருக்கேன்? என்னுடைய அமல் எப்படி இருக்கு? நான் என்ன பாவம் செஞ்சிருக்கேன்? நான் என்ன பாவம் செஞ்சிருக்கேன்? என்னுடைய ஒவ்வொரு உறுப்பால் என்னென்ன பாவங்கள் நிகழ்ந்தது? என்னுடைய பொருளாதாரத்தில் நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன்? கொடுக்கல் வாங்கல் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன்? ஜகாத்து கொடுக்காமல் எவ்வளவு காலங்கள் வீணாக்கிட்டேன்? எவ்வளவு நற்காரியங்களுக்கு செலவழிக்காமல் அனாச்சாரத்துக்கு செலவழிச்சிட்டேன்? எவ்வளவு நல் வழிகளில் செலவழிக்காமல் எவ்வளவு வீணான வழிகளில் நான் செலவு செய்து விட்டேன்? ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்முடைய தவறுகள் எவ்வளவு இருக்குது. நம்முடைய தவறுகள் எவ்வளவு இருக்கு. நாம் திட்டமிடுறோம், ரமலான் வந்துருச்சு, நான் எங்க தராவி எவ்வளவு தொழுகணும், நான் எவ்வளவு குர்ஆன் ஓதணும், நான் எவ்வளவு விக்ர் செய்யணும், நான் எவ்வளவு தர்மம் கொடுக்கணும், நான் எவ்வளவு ஜக்காத் கொடுக்கணும் என்ற நல்ல அமல்கள் எப்படி திட்டமிடுகின்றோமோ, இதே போன்ற ஒவ்வொரு மனிதரும் நான் பாவம் எவ்வளவு செஞ்சிருக்கேன், இனிமேல் இந்த பாவத்தில் நான் எப்படி தப்பித்திருப்பேன், பாவத்தில் தப்பிப்பதற்கு என்ன வழி என்று அதையும் திட்டமிடும். அந்த மாதிரி திட்டமிட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கின்றான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எத்தனை இடத்துல தன்னை பற்றி சொல்றான். கஃபூருர் ரஹீம், கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் மகா மன்னிப்பவன், மகா மன்னிப்பவன். கஃபூர் என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப அள்ளி மன்னிப்பவன், மன்னிப்பதில் குறை வைக்காதவன். அதான் மகா மன்னிப்பவன். கிட்டத்தட்ட குர்ஆனில் 91 இடத்துல அல்லாஹ் கஃபூர் கஃபூர்னு சொல்றான் தன்னை பற்றி.
நான் மன்னிப்பவன், நான் மன்னிக்கிறவன், என்கிட்ட வாங்க, என்கிட்ட கேளுங்க. கஃபூர் என்று அல்லாஹ் குர்ஆன்ல 91 இடத்துல அல்லாஹ் சொல்றான். எத்தனை பக்கத்தில் அல்லாஹ் சொல்றான். தராவியில கேட்கிறோம் ஆயத்துக்களை இமாமுக்கு பின்னால் நின்று கஃபூருர் ரஹீம் சிந்திச்சோமா நாமோ? எத்தனை இடத்துல கஃபூர் வருது. இன்னும் இதே மாதிரி இன்னொரு வாசம் கஃபார், அல்லாஹ் இன்னும் மகா மன்னிப்பவர். கிட்டத்தட்ட குர்ஆன்ல 5 இடத்துல வருது கஃபார். ஒரே ஒரு இடத்துல இன்னொரு வாசகம் வருது காஃபிர் மன்னிப்பவர். காஃபிருல் தம்பி வ காபிலுத் தௌப், அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பவன், தௌபாவை ஏற்பவன். பாவங்கள் மன்னிக்க அல்லாஹ் ரெடியா இருக்கான். நாம் கொஞ்சம் இறங்கினா போதும், அல்லாஹ் தஆலா முன்னோக்கி வர ரெடியா இருக்கான். இந்த மஃபிரத்துடைய பத்துல இருந்து கொண்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடணும், அழுகணும். சிறிது நேரம் தனிமையில உட்கார்ந்து அழுது பாருங்க. உங்களுடைய பாவங்களை நினைச்சு கூட்டான துவாவுல இருந்து துவா செய்யறோம், அது வேற விஷயம். தனியா உட்கார்ந்து ஒரு முறை அழுது பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு பெரிய இன்பத்தை தர்றான்னு பாருங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடி அருள் இறங்கும். அந்த நேரத்துல நம்முடைய பாவத்தை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சு பாருங்க, அல்லாஹ் எவ்வளோ பெரிய கிருபை உள்ளவங்கிறது அந்த நேரத்தில் விளங்கும். ஈமானுடைய ஒரு ருசி விளங்கும் அந்த நேரத்தில். கல்புல உள்ளம் அந்த நேரத்தில் திறக்கும். உள்ளம் திறக்குது. காரணம் என்ன? அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுட்டான்னு அர்த்தம். அடுத்து நல்ல அமல் செய்ய ஆர்வம் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிச்சுட்டான்னு அர்த்தம். இப்படியாக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கணும். சஹருடைய நேரம் இருக்கு, அமைதியான நேரம், தனிமையான நேரம். ஓர்மையாக உட்கார்ந்து அழுகுங்க அல்லாட்ட. ஒரு சொட்டு கண்ணீர் வரட்டும், அப்புறம் பாருங்க எப்படி இன்பம் இருக்குது. அது மாதிரி இன்பம் உலகத்துல எப்பவும் அடைஞ்சிருக்க மாட்டோம். எதுலையும் அல்லாஹ் அந்த இன்பத்தை தர மாட்டோம். தன்னுடைய பாவத்தை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய இன்பம் அது மகா இன்பம். அவர்களே அல்லாஹ் மன்னிப்பவன். குர்ஆன்ல அல்லாஹ் எவ்வளவு சொல்றான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், ரப்பிடத்துல மன்னிப்பு தேடுங்க. அல்லாஹ் நல்ல வாசலை திறந்து வச்சிருக்கான். இந்த மக்ஃபிரத்துடைய 10 வாசலை திறந்து வச்சிருக்கான். நம்முடைய எல்லா காரியத்திற்கும் ஒரே தீர்வு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறது தான். ஹசன் ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஒருத்தர் வர்றாரு. அவர் முறையிடுகின்றார், சஹாபி அவர்களே மழை இல்லாம இருக்கு, துவா செய்யுங்க, என்ன செய்யணும்னு கேட்கிறார். ஹசன் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ இஸ்திக்ஃபார் செய்ய அப்படின்னா. இன்னொருத்தர் வர்றார், எனக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப நெருக்கடியா இருக்கு, நான் என்ன செய்யணும், எனக்கு ஏதாவது வழி சொல்லிக் கொடுங்க. ஹசன் ரலியல்லாஹு சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்யலாம். இன்னொருத்தர் வர்றார், எனக்கு ஆண் பிள்ளைகளே இல்லை, நான் என்ன செய்யணும், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. ஹசன் ரலியல்லாஹு சொன்னார்கள், இஸ்திக்ஃபார் செய்ய அப்படின்னா, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுன்னா. இன்னொருத்தர் வந்தார், என்னுடைய தோட்டத்தில் சரியான பழங்கள் வரமாட்டது, என்ன செய்யணும், வழி என்ன? ஹசன் ரலியல்லாஹு சொன்னார்கள், இஸ்திக்ஃபார் செய்ய, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுன்னா. 4 பேருக்கும் ஒரே பதில், இஸ்திக்ஃபார் செய், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடு. பக்கத்தில் இருந்தவர் கேட்டார், எல்லாருக்கும் ஒரே பதிலை சொல்றீங்களே, இஸ்திக்ஃபார் செய், என்ன விளக்கம் இது? ஹசன் ரலியல்லாஹு பதில் சொன்னார்கள், இது நான் சொல்லவில்லை, என்னுடைய கருத்தல்ல, அல்லாஹ் சொல்லிட்டான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களோட ரப்பிடத்துல மன்னிப்பு தேடுங்கள், யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா, உங்களுக்கு அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை இறக்குவான், வயும்திதுக்கும் பி அம்வால், உங்களுக்கு பொருளாதாரத்தில் விசாலத்தை தருவான், வபனீன், உங்களுக்கு ஆண் குழந்தைகளை அல்லாஹ் தருவான், வயஜஅல் லக்கும் ஜன்னாத், உங்களுக்கு தோட்டம் துறவுகளை அல்லாஹ் அமைத்து கொடுப்பான். அல்லாஹ்வுடைய வாக்கு. நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடு.
இன்று நாட்டில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், தேர்தல் நேரம், இக்கட்டான சூழ்நிலை, எல்லாருக்கும் ஒரு பரபரப்பு. இந்திய ஆட்சி என்னாகுமோ தெரியவில்லை என்ற ஒரு பரபரப்பு. இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் முடிவெடுக்கணும். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடணும், அல்லாஹ்வின்பால் முன்னோக்கணும். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடிட்டோம், அல்லாஹ் எல்லா சூழ்நிலையும் அல்லாஹ் மாற்றி தருவார். குர்ஆனுடைய வாக்கு, அல்லாஹ் சூழ்நிலையை மாற்றி கொடுப்பார், நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுறதான் ஒரே வழி. தூபு இலல்லாஹ் ஜமீஆ அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்க, எல்லாரும் தௌபா செய்யுங்க, நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். வெற்றி எங்க இருக்குது? அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுறதிலும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யறதிலும் தான். வேறு எதுலையும் இல்லை. நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இஸ்திக்ஃபார், தௌபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். நாம் எந்த அளவுக்கு தகுதி உள்ளவர், தேவை உள்ளவர்கள். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பின்பால் ரொம்ப ரொம்ப தேவையுடையவர்கள். நாம் அவ்வளோ பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், எவ்வளோ பாவம் செஞ்சு கொண்டே இருக்கோம். பாவம் செய்யறோமா என்று தெரியாமல் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறோம். அதனால அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்னிப்பு தேடணும். மன்னிப்பின் 10ல் இருக்கிறோம். இந்த நேரத்தில் இதை உணர்ந்து இதை நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடணும். அல்லாஹ் விசாலமானவன், அல்லாஹ் கருணை உள்ளவன். நாம் நிராசையாகிவிடக்கூடாது. அதற்குண்டான அடுத்த 10 அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நரகத்திலிருந்து விடுதலை வரக்கூடிய 10. திங்கட்கிழமை அந்த இரவிலிருந்து அந்த கடைசி 10 ஆரம்பமாகின்றது. கடைசி 10ல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஹதீஸ்ல என்ன வருகின்றது? அவர்கள் எல்லா ரமலான் முழுவதும் இபாதத்திலே மூழ்கி விடுவார்கள். ஆனால் கடைசி 10 வந்துவிட்டால் ரொம்ப ரொம்ப மூழ்கி விடுவார்கள். இபாதத்திலே மூழ்கி அல்லாஹ்விடத்திலே திளைத்து விடுவார்கள். ஏன்? அல்லாஹ் தஆலா கடைசி 10லே ஒரு மாபெரும் செல்வத்தை வைத்திருக்கின்றான். பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் ரமலானுடைய கடைசி 10லே. முதலாவது லைலத்துல் கத்ர் என்ற ஒரு சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். லைலத்துல் கத்ர் எப்படிப்பட்டது? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்பது இது 1000 மாதத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். அந்த லைலத்துல் கத்ர் எங்க இருக்கின்றது? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான். ரமலானுடைய கடைசி ஒற்றைப்படையான இரவிலே லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள். ரமலானுடைய கடைசி ஒற்றைப்படையான இரவிலே லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள். பிற 21, பிற 23, பிற 25, பிற 27, பிற 29, இந்த 5 இரவுகள் மகா சிறப்புக்குரிய இரவுகள். அதுல எந்த இரவிலே அல்லாஹ் லைலத்துல் கத்ரை வைத்திருக்கிறான் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் மாறி மாறி வரும். சில நேரத்தில் பிற 21 வந்துடும், சில நேரத்தில் பிற 23 வந்துடும், சில நேரத்தில் பிற 27 வரும். மாறி மாறி வரும் என்பதாக உலமாக்கள் கூறுகின்றார். பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. அதிகப்படியான கருத்துக்கள் பிற 27 என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் வாய்ப்பு இருக்குகின்றது. ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ர் வாய்ப்பு இருக்குகின்றது. எனவே அந்த வாய்ப்பை நழுக விட்டு விடாமல் கடைசி 10லே நாம் அடுத்து முக்கியமாக லைலத்துல் கத்ரை அடைய ஆக சிறந்த வழி இஅ்திகாஃப் என்ற சுன்னத்தான அமல். சுன்னத்தான இஅ்திகாஃபை அந்த இருந்து விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பா லைலத்துல் கத்ர் அவருக்கு கிடைச்சது. ஏன்? பள்ளிவாசல்லாம் இருப்பார், எங்கேயும் போக மாட்டார், இறை சிந்தனையில் இருப்பார், இறை தியானத்தில் இருப்பார், நல்ல அமல்ல இருப்பார், இரவும் பகலும் நல்ல அமல்ல இருக்கிறார். அவரு கண்டிப்பா லைலத்துல் கத்ர் கிடைச்சு, சந்தேகமே இல்லை. அதனால நாம் இதை நழுக விட்டு விடக்கூடாது. 3வது சிறப்பு கடைசி ரமலானுடைய கடைசி 10லே குர்ஆன் இறங்கிய அந்த கடைசி 10. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர்ல இறக்கணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 3 சிறப்புகள் இருக்குது கடைசி 10ல. லைலத்துல் கத்ருடைய சிறப்பு, குர்ஆன் இறங்கிய சிறப்பு, 3வதாக நம்மளுக்கு அதிலே இஅ்திகாஃப் என்ற ஒரு சிறந்த சிறப்பு. இந்த 3 சிறப்பும் கடைசி 10ல இருக்கிறது. அந்த கடைசி 10ஐ எதிர்நோக்கி இருந்து கொண்டிருக்கின்றோம்.
இதில் நாம் அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். இரவு காலங்களை குர்ஆன் ஓதுறதுல, தஸ்பீஹ் செய்யறதுல, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேடுறதுல, விக்ர் செய்யறதுல, துஆ செய்யறதுல, இது போன்ற நல்ல அமல்களிலே தன்னுடைய இரவு காலங்களை கழிச்சிட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பா அவருக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சு. எவ்வளவு பெரிய பாக்கியசாலி! 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு அந்தஸ்தை அடைகின்றார். காரணம் என்ன? எவ்வளவு நாளாயிடுது? 1000 மாதங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. 80 ஆண்டுகளுக்கு மேல் அவர் இபாதத் செய்த நன்மை அடைகின்றார் ஒரு இரவில வணங்குவதன் மூலமாக. கடைசி 10 நாம் ஒவ்வொரு இரவையும் நாம் இபாதத்திலே இருந்து விட்டோம் என்று சொன்னால் குறைந்தபட்சமாக முழுமையான முறையிலே இஅ்திகாஃப் இருக்க பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததிலிருந்து கடைசி 10 ஆண்டிலே முழுமையாக இஅ்திகாஃப் இருந்தார். ஒரே ஒரு ஆண்டு மட்டும் தான் இஅ்திகாஃப் இருக்க முடியல. கடைசி 10ல மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த நேரத்தில் மட்டும் இஅ்திகாஃப் இருக்க முடியல, பயணத்தில் இருந்ததின் காரணமாக. அது ஒரு மாபெரும் உயர்ந்த வேலையின் காரணமாக. ஆனால் அதிகமான நாட்கள் கடைசி 10ல் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார். அது ஒரு சுன்னத்தை மக்கதாவாக இருக்கின்றது. இதிலே நாம் ஆர்வத்தை எடுக்க வேண்டும். பேணுதலான முறையில் இஅ்திகாஃப் இருக்கணும். இஅ்திகாஃபுடைய நோக்கம் சொல்லப்படுகின்றது அல்லாஹ்விடத்தில் சரணடைகிறது. ஒரு ஏழை ஒரு வீட்டின் வாசல் படியில வந்து உட்கார்ந்து எனக்கு காசு போடுங்க, இல்லைன்னா அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய வாசல் படியில உட்கார்ந்து, யா அல்லாஹ், பாவம் செய்த அடியான் இடத்துல வந்து விட்டேன், நீ என்னை மன்னிக்காமல் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய வாசல் படியிலே சரணடைவதுதான் இஅ்திகாஃபுடைய நோக்கம். சரணடை நல்லாட்ட. மேலும் உலமாக்கள் கூறுகின்றார்கள், இஅ்திகாஃபில் இருப்பதன் மூலம் தன்னுடைய சிந்தனையை அல்லாஹ்வின் பக்கம் ஒரே சிந்தனையாக ஆக்குவது. உலக அலுவல்களை விட்டுவிட்டு, உலக ஈடுபாடுகளை விட்டுவிட்டு, உலக சிந்தனைகளை விட்டுவிட்டு முழுக்க அல்லாஹ்வுடைய இறை தியானத்தில் தன்னுடைய சிந்தனை ஓர்மைப்படுத்துவதுதான் இஅ்திகாஃபுடைய முக்கிய நோக்கம் என்பதாக உலமாக்கள் கூறுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய பொறுப்பு இருந்துச்சு. இறுதி நபியாக இருந்தார்கள். மக்கா மதீனா அரபு நாடு கையில இருந்துச்சு, ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு பொறுப்பு இருந்திருக்கும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கும். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், காபிர்கள், பல்வேறு விதமான பிரச்சனைகள். இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் விட்டுட்டு இஅ்திகாஃபில் இருந்தாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் விளங்கணும். ஜிஹாது கூட போகல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த பயானுக்கும் போகல, எந்த பயான் செய்யறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல. மஸ்ஜித் நபியை விட்டு இஅ்திகாஃபில் இருந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய டியூட்டி இருக்குது, அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குது. அவ்வளவு பெரிய பொறுப்பும் அவ்வளவு பெரிய டியூட்டி இருந்தும் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய பள்ளியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் இருந்தார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய மிக முக்கியமான விஷயம் என்ற விஷயத்தை நாம் விளங்கி நல்ல அமல்களில் ஈடுபடணும், இஅ்திகாஃபுடைய அமல்ல ஈடுபடணும், மற்றும் நல்ல காரியங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் எல்லோரும் நம்ம எல்லோரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.